அப்ப அந்த வார்த்தை தான் இயேசு என்ற மாம்சமாய் உருவாகி இருக்குதான். வசனம் சொல்லுது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உனக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே, எனக்குள்ள, எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆமென். அவருடைய வித்து எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, நல்லா நான் சொன்ன வார்த்தையை சொல்லுங்களேன். அவருடைய வித்து, அவருடைய வித்து எனக்குள்ள. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவரை நம்புறீங்க? அவர் பிரதர் சொன்னார்ல, நான் ரொம்ப கோபக்காரன், என் புள்ள அதுக்கு மேல. நான் கோபக்காரன், என் புள்ள அதுக்கு மேல. எங்க அப்பா கோபக்காரர், நான் அதுக்கு மேல. எங்க அப்பா கோபக்காரர் கிடையாது, இந்த அப்பா கோபக்காரர். அந்த அப்பா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது. இன்னும் அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, டென்ஷன் வருது. அப்ப என்ன விதைக்கப்பட்டிருக்குது? யோவான்ல வாசிக்கிறோம். என்ன விதைக்கப்பட்டிருக்குது? நீங்க யாருடைய வித்து விதைக்கப்பட்டிருக்குது? ஆஹ் எனக்குள்ள தெய்வத்தோட வித்து விதைக்கப்படணும். கையை வைத்து அலையில சொல்லுங்களேன். ஐயா, அந்த வசனம் தான் உங்களை உடைக்கும். அந்த வசனங்களை தான், அந்த வசனம் தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். அந்த வசனம் தான், அதுக்குதான் நான் சொல்லுவேன், நீ பிரச்சனையோட இருக்கும்போது யாரையும் தேடி ஓடாத, உன் அறை வீட்டை அடைத்து அங்க போய் முழங்கால் படியிடு. அங்கிருந்து கொடுக்கப்படுகிற வார்த்தை உன் சரீரத்தை மாற்றி அமைத்திருக்கும்.